மகிழ், என்னாச்சு? நல்லா தானே இருந்தது. நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம், நம்ம பேசின வேர்ட்ஸ், நம்ம வாழ்ந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே. ப்ளீஸ். இல்லைங்க, வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. 2 பேருமே தப்பு பண்ணிட்டோம். என் மேலே கோவமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லை வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சுமா? Did she call you again? அவளை அவங்க மேலே ஏன் கோச்சிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டாங்க. ஸோ வாட்? நம்ம இருக்க ஃபோட்டோ தானே. நீங்களும் அவங்களும் இருக்க ஃபோட்டோ. அம்மா ஃபோன் பண்ணி ஒரே அழுக, என் லைஃப் போல உன் லைஃப்பையும் தொலைச்சிடாதன்னு. அப்பா அம்மாவை அடிச்சு திட்டி வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மகிழ், ஃபர்ஸ்ட் டைம் சாரி. எனக்கு இப்படிலாம் நடக்கும்னே தெரியாது. யூ நோ ஐ நீட் டைம். ஐ கேன் சார்ட் திஸ் அவுட். வி கேன் ஒர்க் திங்ஸ் டுகெதர். ஸ்டில் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகலை. ஸ்டில் ஐம் டிசைடிங். உன் மேலே காதல் வந்ததே எனக்கு இன்னும் புதிராக தான் இருக்கு. யூ நோ ஐ நீட் டைம் மகிழ், ப்ளீஸ். எவ்வளோ நாள் ஈஷாப்பா? சாரி. இதுக்கு மேலே ஈஷா எங்க? ஈஷா இல்லைல்ல? 4 மாசமா ஒரு ஃபோன், ஒரு கால், ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. இருக்கனா செத்தனா எதுவுமே நீ பார்க்கல. நான் ஃபோன் பண்ணா கூட நீ எடுக்கல. எடுக்கிற சிச்சுவேஷனில் நான் இல்லைம்மா. ஐ காட் கம்ப்ளீட்லி கார்னர்ட். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ, மொத்தமா மனசை உடைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அங்கேயே என் காதல் செத்துருச்சு, மொத்தமா செத்துருச்சு. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரிடா. ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். பட் ஒரு விஷயம், நான் உன்னை பொய்யா லவ் பண்ணல. உன்னை தேடி வந்து ஏமாத்தல. உன்னை யூஸ் பண்ணிக்கல. யூ நேச்சுரலி அட்ராக்டட் மீ. யூ டுக் மீ டு எ பிளேஸ் வேர் ஐ இமேஜின் டு பி. உன் கூட இருக்கிறப்போ ஐ ஃபெல்ட் மோர் லைக் மீ. அதுதான் உண்மை. நீங்க என்னை ஏமாத்தல. அதிகமான எதிர்பார்ப்போட நான் தான் ஏமாந்துட்டேன். நீங்க எனக்கு மட்டும் கிடைப்பீங்கன்ற ஒரு அற்ப ஆசை, அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, பயம் இல்லாத தூக்கம், எனக்காக ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அது எல்லாமே வெறும் கனவா போயிடுச்சுல்ல. We have a different destination. மேபி நம்மளோட இந்த சந்திப்பு, இந்த அழகான நாட்கள் எல்லாமே நம்ம 2 பேருக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு காயத்துக்கான மருந்தா கூட இருக்கலாம். It still hurts, but it's both happy and hurting. அப்ப இது எதுக்கு? நைஸ் ஷர்ட், குட் கலர். 3 months ரொம்ப லாங் கேப் இல்லை? அரேஞ்ச் மேரேஜ்க்கு பொண்ணு பார்க்க வர்றதுக்கே 3 months, அதுவும் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கினதுக்கு அப்புறமும். லாங் டைம்னு சொல்லலாம், குவாலிட்டி டைம் இன்வெஸ்டட்னு கூட சொல்லலாம்ல. குவாலிட்டி டைம் இன்வெஸ்டட்? டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் கான்வாய் இதெல்லாம். ஹே அதிரை சில், ஐ ஜஸ்ட் செட், அவ்வளோதான். லெட் மீ புட் திஸ் ஸ்ட்ரெயிட். அரேஞ்ச் மேரேஜில் எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏங்க, யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? நான் தான் 3 மாதம் லேட் பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு அந்த குடுப்பனை அமையல. இன்ஃபேக்ட் என்னை அப்ரோச் பண்ணவங்களே ரொம்ப கம்மி பேர் தான். குடுப்பனையா?
அப்படி என்ன லவ் மேரேஜில் ஒரு ஈர்ப்பு? எனி பர்டிகுலர் ரீசன்? பர்டிகுலர் ரீசன் அப்படின்னு இல்லை, பட் த ஃபீல் ஆஃப் பீயிங் லவ்வர்ஸ் அண்ட் கெட்டிங் இன் டு மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் இட்ஸ் சம்திங் லைக் ட்ரீம் தட் கீப்ஸ் அஸ் அலைவ். ரொம்ப அழகாக இருக்கும், மெமரிஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ சண்டை வந்தாலும் அந்த மெமரிஸ்க்காகவே அந்த லைஃப்பை விட்டு போகக்கூடாதுன்னு தோணும், அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தோணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு தோணும். அவனுக்காக தானே எல்லாம், இதில் என்ன தப்பு அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்ம மனசுக்குள்ள ஒரு காதல் கோட்டையை கட்டிக்கிட்டே இருப்போம். அந்த ஃபீல்காக தாங்க. செம்மங்க, நீங்கள் உங்கள் லவ் லைஃப்பை அப்படியே டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க. சப்போஸ் உங்களை இப்போ யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பையனை எனக்கு பிடிக்கணும். ஆண் அழகனா இல்லைனாலும் செல்ஃபியில் அழகா இருந்தா போதும். பக்கத்துல நான் நிக்கிறப்ப ஷார்ட்டா தெரியணும். அப்பதான் அவன் காலர் எட்டி பிடிக்கிறப்ப அந்த ஃபீலே தனிங்க. அப்படிப்பட்ட பையனா உடனே ஓகே சொல்லிடுவேன். ரைட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வந்ததும் கொடுத்துருப்பேன், பட் ஐ திங்க் நவ் இஸ் த ரைட் டைம். கிஃப்டா? எனக்கா? ஓ, இதுக்கு தான் இந்த 3 மாசமா? மேபி இருக்கலாம், பிரிச்சு தான் பாருங்களேன். ஹை, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் சாரி. தேங்க்ஸ் எதுக்காகனா நீங்கள் என்னை மாப்பிள்ளை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு. சாரி இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு. உங்களை எனக்கு ஒரு 5 மாசமா தெரியும். ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் தான் பார்த்தேன், செம்மையாக ஹோஸ்ட் பண்ணீங்க. சரி பேச வரலான்னு பார்த்தா மொத்தமாக உங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஐ வாண்டட் டு பி அ ஸ்பெஷல் ஃபேன். ஸோ உங்களை இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணி உங்களை பற்றி சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே அத்துப்படி எனக்கு. ஆக்சுவலி நான் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். ஒரு 3 மாதம் உங்களை எக்ஸ்ட்ராவாக ஃபாலோ பண்ணி உங்களை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். யோ, என்னையா இதெல்லாம்? அட்ட பாவி, அதுக்குள்ள முழுசா படிச்சிட்டிங்களா? இல்ல இல்ல, உங்க திருவாயாலே சொல்லுங்க சார், கேட்போம். எங்க விட்டீங்க? நீங்க என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து. முக்கியமான மேட்ருக்கே வரலையா? சரி, இதை பாருங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னோட லவ்வும் டிஃப்ரெண்ட். என் லவ் ரூல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்களாவே இருங்க, என்ன ஆனாலும் சரி. கோவத்தையும் சந்தோஷத்தையும் ஆன் ஃபேஸ் காட்டிடுங்க. பிகாஸ் எமோஷன்ஸ் மனசுல இருந்தா ரொம்ப வலிக்கும். மற்றபடி கமிட் ஆனதுக்கப்புறம் இதை மாற்றிக்கோ அதை மாற்றிக்கோ அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. என்னதான் சண்டை போட்டாலும் நைட் ஒரு ஹக் இல்லை கிஸ் ஆன் அ ஃபோர்ஹெட் இல்லைனா ஸ்லாப் அட்லீஸ்ட், அதோட அவ்வளோதான், சண்டை ஓவர். மற்றபடி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் குக்கிங்லாம் பக்காவாக பிரிச்சுக்கலாம். லேட் நைட் லாங் ட்ரைவ் போகலாம். பாட்டு போட்டுட்டு பைத்தியம் மாதிரி லிரிக்ஸை தப்பாக பாடலாம். கடிச்சிக்கலாம், அடிக்கடி செல்லமாக பில்லோ ஃபைட்டில் அடிச்சுக்கலாம். இருக்கிறது ஒரு லைஃபுங்க, அதை ஏன் பொசசிவ்னஸ்னு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? பட் அ கமிட்மெண்ட் இஸ் அ கமிட்மெண்ட். ஒன்ஸ் இஃப் வி டிசைட் யூ ஆர் ஃபார் மீ அண்ட் ஐ எம் ஃபார் யூ, தட் ஸ்டேஸ் த சேம் ஃபார் எவர். என் லைஃப்பில் நான் இதெல்லாம் பண்ணதில்லை, பட் நீங்கள் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாலும் சரி, will you love and marry me, ஆதிரை? சரி, கரெக்ட் பண்ணிட்ட. அடுத்த முகூர்த்தம் வரைக்கும் திருட்டுத்தனமா லவ் பண்ணலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் திகட்ட லவ் பண்ணலாம். ஹே சரி, எதை பார்த்து சார் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? கண்ணு ஆதிரை, கண்ணும் உதட்டு கீழே இருக்க மச்சமும். சாரி ராம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பேக்கிங் திங்ஸ், அதனால தான். தட்ஸ் ஃபைன் யார், நோ வரிஸ். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குது. லெட்ஸ் ஸ்டே அவுட் சைட். ஆசை தான். நாட் டுடே, பட் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. கார்லேயே உட்காந்து பேசலாமே. யா ஓகே, பேசலாமே. 4 இயர்ஸில் 4 இயர்ஸ் நல்லா பின்னாடியே சுற்றிக்கிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடியே செஞ்சுக்கிட்டு
யூ ரியலி நோ ஹவு டு இம்ப்ரெஸ் அ கேர்ள். அம்மா எப்படியெல்லாம் அலைய விட்டேன். 6 மணி நேரம் உனக்காக ரோட்லேயே வெயிட் பண்ணுறதெல்லாம் பட் நீ ஒர்த்து தான். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் 6 மணி நேரம் என்ன 6 வருஷம் கூட நிற்கலாம். யா, அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் அழகான மூமெண்ட்டில் யாருக்கும் திரும்ப கிடைக்காத அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் மூமெண்ட். அந்த ஃபர்ஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் ஒரு வாட்டி தான் இல்லை லைஃப்பில். எனக்கு அப்படி இல்லைப்பா. இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் யூ மோர். என்னை விட உனக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இன்வால்மெண்ட்னு அந்த கேஸில் தான் தெரிஞ்சது. என்னடி அடிச்சிட்ட பொசுக்குன்னு? ராம், டோன்ட் பி ஸோ மீன். சும்மா தானே அடித்தேன். ஹூ மீ? யா, யூர் ஆல்சோ மீன். எதுக்கு? எப்போ? வித் மீ ஆன் பெட். ஓ, சாக்லேட் சர்ப்ரைஸ் உனக்காக நானே செஞ்சது. லைஃப்பும் சாக்லேட் மாதிரி தான் இல்லை ராம். ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் மேலே யாராலையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது. திகட்டிடும், சந்தோஷமும் சோகமும். யா மேபி. பட் எனக்கு சாக்லேட்ஸ், ஐ மீன் லைஃப் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் டெய்லியும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். யா, ஒரு நாளும் ஒரு ஃப்ளேவரில் கொடுத்து வச்ச வேண்டாம் நீ. bloody lucky bastard. வாட்? ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் யார். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நவ்? யார்கிட்டையாவது ஏமாந்திருக்கியா ராம்? யாரையாவது முழுசாக நம்பி உன்னோட எல்லாத்தையும் அவங்க கிட்ட வச்சு மொத்தமாக உடஞ்சி போயிருக்கியா? வாட் த ஹெல்? நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்ல வரியா? இல்லை ஆர் யூ பிளானிங் டு பிரேக்கப் வித் மீ? உண்மையான ரிலேஷன்ஷிப்க்கு தான் பிரேக்கப் எல்லாம் ராம். நான் வெறும் செக்ஸ் டாய் தானே. இது தெரியாமல் நானும் இத்தனை நாளாக நீ லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்பி ஏமாந்துருக்கேன். யூ நோ வாட்? ஐம் கேரிங். We should have been more careful. I'm not ready for marriage, yaar. எனக்கு இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணணும். And I want to live my life to the fullest. மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை என் கூட மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஃபோட்டோ பார்த்தேன். கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் என்கேஜ்மெண்ட். நைஸ் பேர், மேட் ஃபார் ஈச் அதர். பேரண்ட்ஸ் உன்னை பற்றி சொன்னப்போ கூட நான் உன்னை நம்பினேன். நீ சும்மா ஃப்ளர்ட் பண்ணல, நீ ஒரு விமனைசர் இல்லைன்னு நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்த. உனக்கு லவ் அண்ட் செக்ஸ்னா அவ்வளோ சிம்பிளாக போயிடுச்சுல்ல? என்னோட ட்ரஸ்ட் அதை நீ உடைச்சிட்ட. உன் மேலே நான் வச்சிருந்த லவ் இஸ் டோட்டலி broken. This is your death by chocolate. என்னோட ட்ரஸ்ட்டை உடைச்சதுக்கும் என்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணதுக்கும் enjoy your last bit of your filthy chocolate.
ஸோ ஸோ அப்போ எல்லாம் அவ்வளோதான்ல? 5 வருஷம் லவ், 1 வருஷம் தேவையில்லாத மேரேஜ். ஆமா, இட்ஸ் ஓவர். 5 years of sacrifices and 1 year of unsuccessful adjustments. திரும்ப திரும்ப அதே சொல்லாத. எனக்காக நீ எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. ஓ, இஸ் இட்? டெடி, நல்லா யோசிச்சு சொல்லு. என்னோட லைஃப்ல ஒரு சின்ன ரிவைன் பண்ணி பார்த்தா மொத்தமா இருக்கிறது நீ தான், நான் இல்லை. இது ஏன் லைஃப் இல்லை, அப்படிதான் இருக்கு இந்த 6 வருஷமும். இதுக்கு மேலே என்னால் முடியாது. இதை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாமே. இப்படி கல்யாணம் பண்ணி கழுத்து இருப்பேன்னு எதிர்பார்க்கல. ஹார்ட்லெஸ் ஆசோல். நான் கழுத்தறுத்தனா? உனக்காக என்னோட கனவு, ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு புதைச்சிட்டு உன் சந்தோஷத்துக்காக தானே வாழ்ந்தேன். ஹவு கம் யூ டாக்கிங் லைக் திஸ்? ஏன் சந்தோஷத்துக்கா? அதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணப்பவே போயிடுச்சு. எனக்கு உன்னை லவ் பண்ணப்பவே. டெய்லி உனக்காக ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு யாராவது உன்னை ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிட்டு, உன்னை விட உன் டேஸ்ட் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் பண்ணது எல்லாமே பியோர் லவ் அண்ட் கேர். வேற எவன்டி உன்னை இப்படி தாங்குவான்? கையில வச்சு தாங்கினியா? மொத்தமா மூச்சு நிக்கிற அளவுக்கு இருக்கிட்ட. You suffocated me with your love. சரி, எனக்கு பிடிச்ச கலர் சொல்லு. மஸ்டர்ட். அது உனக்கு பிடிச்ச கலர், உன்னால நான் பழக்கிக்கிட்ட கலர். எனக்கு பிடிச்ச கலர் அக்வா மெரின். எல்லாமே இதே மாதிரி தான். ஹோட்டல் போனால் கூட உனக்கு பிடிச்சது தான் சாப்பிட்ணும். அவுட்டிங் உனக்கு பிடிச்ச பிளேஸ். எல்லாமே உனக்கு 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 உன்னோட சந்தோஷம். இதில் நான் எங்கடா இந்த லைஃப்பில்? இதெல்லாம் உன் மேலே இருக்கிற லவ்வில் தான் அப்படி பண்ணேன். உனக்கு கஷ்டம் தரக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து நடந்துக்கிட்டேன். என்னோட லவ்வை வேற எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் உனக்கு இவ்வளோ கஷ்டம் தரேன்னா இந்த முடிவு தான் கரெக்டில். டைவர்ஸ் தான் அதுக்கு ஒரே வழியில். ஸ்டில் we can live together. ஆனால் அந்த பெயின் என்னால் தாங்க முடியல டெடி. எனக்கு பயமா இருக்கு. என்னோட லைஃப் ஃபுல்லாகவே நீ தான் இருப்பேன்னு. என்னோட லைஃப்பை கடைசி வரைக்கும் நான் வாழாமலே போயிடுவேணும்னு. உன்னோட ஷேடோலேயே ஸ்பூன் ஃபீட் ஆக முடியலடா. எல்லாமே நீயே பண்ணுறது எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை தருது. எம்மையிலே எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்குது. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுலாம் இல்லை, ஆனால் வலிக்கும். டெய்லி மார்னிங் உன்னோட அந்த கூச்சல், உன்னோட சேட்டை, உன்னோட சைல்டிஷ்னஸ், உப்பில்லாத உன்னோட சமையல், அழுக்கு போகாமல் நீ துவைக்கிற துணி, எல்லாமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வைக்கும். திஸ் இஸ் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. நீ தாராளமாக போகலாம். ஐ எம் நாட் கோயிங் டு சஃபகேட் யூ. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐ காட் ஸ்டேயிங். நீ ரெஸ்ட் எடு, நான் போய் பேட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாட் வாட்டர் வந்து 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதே சாக்லேட் தானே, இல்லை வேறு ஏதாவதா?
குடிச்சிருக்கியா? ஆமாண்டி, குடிச்சிருக்கேன். கழுத்து வரைக்கும் குடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன இதுக்கு எனக்கு வர சொன்ன? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமோ? ம்? என்னால் முடியல. தலைக்குள்ள யாரோ சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. லைஃபே சந்தோஷமா இல்லை. ஓ, சாருக்கு அப்படி என்ன தலைப்போற பிரச்சனை? என்ன பாரு பாரு, பிச்சைக்காரன்டி நானு. பிச்சைக்காரன். வேலை இல்லை, பாக்கெட்ல 10 பைசா இல்லை. அடுத்த வேலை சோத்துக்கே சிங்கிதான் அடிக்கணும். இந்த லட்சணத்துல லவ் தான் ஒரு கேடு. ஓ, சாருக்கு இதெல்லாம் என்ன ப்ரப்போஸ் பண்ணப்போ தெரியலையோ? தப்பு தான், எல்லாம் ஏன் தப்பு தான். உன்னை பார்த்து எனக்கு பிடிச்சி தொலைச்சிருச்சு. உன் கூட தான் வாழணும்னு ஆசை என்ன போட்டு தாக்கிருச்சு. இன்னைக்கு ஒரு 800 ரூபாய் கொடுத்து உனக்கு என்னால அந்த புடவை வாங்கி கொடுக்க முடியல. அது இல்லைன்னு நீ பட்ட கஷ்டம், நீ டல்லான விதம், வாழ்க்கை முழுக்க என் கூட வாழ்ந்தா இதான் உனக்கு நிலைமை. பாரு, கடைசியா நான் உனக்கு எப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் சொல்லு? ட்ரெஸ் விடு, ஒரு முழம் பூ. வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து திரும்ப போற வரைக்கும் எல்லாமே நீ தானடி பண்ற. உன்னை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த விரும்பலடி அம்மோ. நான் எப்ப கடைசியா அழுதேன் தெரியுமா? உங்க அப்பா தவறுனப்போ. அறபோத நாயே, இதை மட்டும் தெளிவா சொல்லு. நான் இப்ப வரைக்கும் அழலைன்னா அதுக்கு நீ தாண்டா காரணம். என்னை சந்தோஷமா பாத்துக்கிற, சிரிக்க வைக்கிற, கஷ்டப்படுத்த மாட்டேங்கிற, என் சந்தோஷத்துலயும் என் சோகத்துலயும் பங்கெடுத்துக்கிற. இதை விட வேற என்னடா வேணும் ஒருத்திக்கு? நீ எல்லாம் ராணி மாதிரி வாழ வேண்டியவ. என் கூட வந்து இப்படி நடுத்தருள் அனுப்பியா? வா நிக்கலாம். என்ன இப்போ? ஓ, சொகுசா நல்லா சுத்திட்டு அப்படியே கைட்டி விட்டுருவான்னு பாத்தியா? இடுப்பெலும்ப உடைச்சிருவான் பாத்துக்கோ ராசா. நான் ஒன்னும் உலகழகி கிடையாது ராணி மாதிரி வாழ்றதுக்கு. என் முகரைக்கு நீ தான், உன் முகரைக்கு நான் தான். நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டடா செல்லும். உன் டைம் வரும், நம்ம கண்டிப்பா நல்லா வாழ்ந்து காட்டுவோம். நம்ம குழந்தைங்க நம்ம பட்ட எந்த கஷ்டத்தையும் பட மாட்டாங்க. நீ ஒரு நல்ல அப்பாவா இருப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் டைம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என் லைஃப்ல என்னை யாருமே ஒரு பொருட்டாவே மதிக்காதப்போ என் உலகமே இவதான், இவளுக்காக என்ன வேணா பண்ணலான்னு என் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்ததே நீ தாண்டா. நீ இல்லாம பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? பணம் தேவைதான், ஆனா அது ஆசைப்பட்டவங்களோட சேர்ந்து செலவு செஞ்சாதானே சந்தோஷம், இல்லைன்னா சவப்பட்டிக்கு தானே சமம். சரி, ப்ராமிஸ் பண்ண. என்னை இப்படியே கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து பண்ண. என்னை இப்படியே லவ் பண்ணுவான்னு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ், கண்டிப்பா பாத்துக்கிறேன். நீயும் ப்ராமிஸ் பண்ணு. என்ன? எப்பயுமே இதே மாதிரி கோமாளித்தனம் பண்ணி என்னை சிரிக்க வைப்பேன்னு. நான் என்ன கோமாளித்தனம் பண்ண? குமாரா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உனக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லைல்ல, இதுல அவரோட கிளாஸை வாங்கி மேலே வேற ஊத்திருக்க. Hey, nice room. நல்லா இருக்கு. இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்த? என்னம்மா இப்படி கேட்குற? நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு தான் இப்படி கேட்குற? நான் யாரையும் பார்க்குற நிலைமையில இல்லை, என் மனசும் இல்லை. ப்ளீஸ் கிளம்பு. இதை நீ வாசல்லே சொல்லியிருக்கலாமே. யூ நோ ரைட் வாட் ஐம் கோயிங் த்ரூ. ஒருத்தன் என்னை ஈஸியாக அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். ஆனால் இப்போ என்னை அப்படியே நிற்க வச்சு கொளுத்துற மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் அஷேம்ட். ஐ ஃபீல்
I feel dead. சீரியஸ்லி நீ இன்னும் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க? கமான் மதி, we have to move on. லைஃப் ஒன்றும் அங்கேயே நின்று போல. ஆனா அந்த போட்டோஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்களே, எல்லார் மனசுலயும் நான் ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டா தானே தெரிஞ்சிருப்பேன். இப்பெல்லாம் யார் என்ன பார்த்தாலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஹராஸ் பண்ற மாதிரி, என்ன முல்லஸ் பண்ற மாதிரி இருக்கு. I'm dying inside, Pascal. நீ தப்பு பண்ற மதி. பாரு, என்ன பாரு, கழுத்துக்கு கீழே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி தான். உன் மரியாதை உன் பாடியில் இல்லை, இட்ஸ் இன் யுவர் ஐஸ். உன் கண்ணிலையும் உன் கேரக்டர்லேயும் தான் இருக்கு. எப்போ நீ அவன் பாடி ப்ளஷருக்காக கேட்டு வேணான்னு சொன்னியோ அங்கேயே நீ நின்னுட்ட. உன் கண்ணு இருக்கே பா, செம்ம அழகு. நான் அதை பார்த்து தான் உன்கிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். வார்த்தைகள் போய் சொல்லலாம், ஆனால் கண்ணிலேருந்து வர காதலும் கனவும் பொய்யே சொல்லாது. But I'm completely shattered, Pascal. என்னால் அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியில் வரவே முடியல. இப்போல்லாம் எங்கள் அப்பா அம்மா தொட்டா கூட எனக்கு பயமாக இருக்கு. I don't know what to do. இது நரகம். என்னால் இதிலிருந்து வெளியில் வரவும் முடியல, நிம்மதியாக சாகவும் முடியல. ஏய், வைத்தியம் மாதிரி பேசாத. உன் மரியாதையும் மானத்தையும் உடம்புல வைக்காத. உன் மனசுக்கும் சிரிப்புக்கும் அதோட மதிப்பு அதிகம். நீ உடஞ்சு போற அளவுக்கு ஒண்ணுமே ஆகலை.